தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தின் குடிகள் திருடி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே திருடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்நாட்களில் நூதனமான முறையிலே திருடுகிறவர்கள் ஏராளமான பேர் வந்து விட்டார்கள். அதனால் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் ஏராளம் பேர். அது மாத்திரமல்ல, திருடை தங்களுடைய தொழிலாய் கொண்டிருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை அனுப்பி திருட வைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை திருடுகிற படித்தவர்களும் உண்டு. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்டவர்களெல்லாம் மனம் திரும்பும்படியாய் நாம் இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிப்போம். திருடுகிறவர்கள் அந்த திருட்டு காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரும்படியாய் நாம் யாவரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேசத்தில் இருக்கிற குடிகள் திருடி என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இந்த நாளையும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் திருட்டு தொழிலை ஆண்டவரே தங்களுடைய தொழிலாய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகளை அனுப்பி திருடுகிறவர்கள், பெரிய பெரிய இடங்களிலே நூதனமாய் திருடுகிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஆன்லைன்ல கூட சுவாமி திருடுகிறவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் வந்து விட்டார்கள் அப்பா. கர்த்தாவே, நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருட்டு காரியத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, அந்தஸ்துகளை, உயர்வுகளை ஆண்டவரை திருடுகிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரை, திருடு ஆனது ஆண்டவரை எங்க தேசத்தை விட்டு அகன்று போகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.